Question number 2. Portல அதாவது a project consists of 8 activities will be following relevant information. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு 8 activities நம்ம क्वेश्चंஸ்லயே கொடுத்திருப்பாங்க. A ல இருந்து H வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து முன்னாடி வேற சம் மாதிரி இருக்கும், இந்த சம் வேற மாதிரி. அதாவது immediate predecessor அப்படினு இருக்கும். இத வச்சு நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணிருப்போம். அந்த ப்ரொசீஜர் தான் நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி தான். எஸ்டிமேஷன் டியூரேஷன் இன் வீக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கும்போது பார்த்த மாதிரி மெத்தட் தான். இதுல வந்து ஆப்டிமைஸ்டிக் அப்படின்னு இருக்கும். ஆப்டிமைஸ்டிக் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த டேஸ்க்குள்ள கன்ஃபார்மா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இன்னொன்னு பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அந்த வீக்கு அதாவது குறிப்பிட்ட டைமை தாண்டியும் நமக்கு ஒர்க் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மோஸ்ட் லைக்லி அப்படிங்கிறது ஆப்டிமிஸ்டிக்ஸையும் பெசிமிஸ்டிக்கையும் மிக்ஸ் பண்ணி வரதான் மோஸ்ட் லைக்லி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனோட டியூரேஷன்ஸ் டைமையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, அதாவது draw the PERT network and find the expected project completion time அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் வில் பி எப்படின்னா அந்த டியூரேஷன் 95% கான்ஃபிடென்ட்டா முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு டேஸ்க்குள்ள நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுல லாஸ்டா ஒரு கொஸ்டின் அதாவது நோட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்டாண்டர்ட் நார்மல் Z ஈக்குவல் டு அந்த வேல்யூஸ் எடுத்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இசட்டுக்கு வர இடத்துல 1.645 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்டர் தி ஏரியா ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் ஃப்ரம் 0 to Z is 0.45 அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து பின்னாடி பார்த்ததும் தெரியும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A அந்த பாயிண்டை எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ A வந்து கொஸ்டின் எழுதிட்டோம். எழுதிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஸ் யூசுவல் ஃபாலோஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3மே நன். அப்போ நன் அப்படிங்கும்போது 1ல இருந்து ABC அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ABC. நெக்ஸ்ட் ஏல இருந்து நமக்கு D வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் E B ல இருந்து E அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் C ல இருந்து F ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் DU ஜாயின் பண்ணி D and E இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி Gங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் F, G இந்த F Gயும் சேர்ந்து H அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம டயக்ராம் நார்மலா வரைஞ்சிக்கிறோம். இதுக்கும் நமக்கு டியூரேஷன் கொடுக்கல. அப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இந்த அதாவது பாக்ஸ் டிரா பண்ணிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பேர் என்னன்னா இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம், செகண்ட் பாக்ஸ் லேட்டஸ்ட் பினிஷிங் டைம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணிட்டு கீழே வந்து டேபிள் காலம் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஆக்டிவிட்டி அப்படின்னு போட்டு நம்ம ஏல இருந்து H வரைக்கும் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி, பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு 3 கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு நமக்கு ஆஸ் யூசுவல் TE அப்படிங்கிற ஃபார்முலா வந்து முன்னாடி கொடுத்துருப்போம். அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் சிக்மா ஸ்கொயர் ஃபார்முலாவும் நம்ம முன்னாடி கொடுத்துருப்போம். அதையும் ஃபார்முலா எழுதி கால்குலேட் பண்ணோம். இந்த மாதிரி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வேல்யூ நீங்க ஆல்ரெடி முன்னாடி சிபிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். அதாவது இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எடுக்கும்போது நம்ம வேல்யூஸ் எடுத்து லேட்டஸ்ட் பினிஷிங் எடுக்கும்போது ரெண்டு வேல்யூ, அதாவது இயர்லிஸ்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து கண்டுபிடிப்போம், லேட்டஸ்ட் பினிஷிங் அப்படின்னா பேக்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வேல்யூ நீங்க ரஃபா பென்சில் எழுதி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுல வந்து 19 வீக்ஸ்னு வந்துருச்சு. அப்போ 19 வீக்ஸ் வரும்போது 1ல இருந்து பாசிபிள் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2, 5, 6, 7. இன்னொரு பாசிபிள் 1ல இருந்து 3, 5, 6, 7. இன்னொரு பாசிபிள் 1, 4, 6, 7. இந்த மாதிரி 3 பாசிபிள் இருக்கு. இந்த 3 பாசிபிள்ல எது 19 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு, அதாவது சென்டர்ல இருக்கிறது. அப்போ இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்போ இதுல ஒரு எனி கலர்ஸ் ஏதாவது ஒரு கலர்ல நம்ம டிராப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா from the above diagram the critical path is
எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3, 3 to 5, 5 to 6, 6 to 7 அப்படின்னு எழுதிட்டு நம்ம the project duration is அந்த ஒவ்வொரு டியூரேஷனுக்கும் ஆட் பண்ணீங்கன்னா 19 weeks அப்படின்னு வரும். அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, அதாவது what duration will be 90% confident for project completion. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் ஆல்ரெடி 19 weeks கண்டுபிடிச்சிருப்போம் இந்த சம்ல. சப்போஸ் 95% கான்ஃபிடென்ட்டா நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பண்ணோம்னா எவ்வளோ வீக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது கால்குலேட் பண்ணணும். அப்போ வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முன்னாடி ப்ராப்ளத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி வேரியேஷனுக்கு வந்து சிக்மா ஸ்கொயர். அப்போது நம்ம என்ன சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி முன்னாடி கால்குலேட் பண்ணது எப்படின்னு சொல்லியிருப்போம். சிக்மா ஸ்கொயர்னா நமக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆக்டிவிட்டி, அதாவது 1 to 3, அடுத்தது நமக்கு 3 to 5, இன்னொரு ஆக்டிவிட்டி 5 to 6 அப்படிங்கும், இன்னொன்று 6 to 7. இந்த 4 ஆக்டிவிட்டி தான் கிரிட்டிக்கல் பார்த்து எடுத்திருப்போம். அப்போ இதனோட சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, இந்த 1, அதுக்கப்புறம் இன்னொன்று 4, இன்னொன்று 0.108 அப்படிங்கிற வேல்யூஸ். அப்போ வந்து இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ 9.108 அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஸ்கொயர் ரூட் சிக்மா ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூக்கு நமக்கு ரூட் எடுத்தோம்னா சிக்மாவோட வேல்யூ 3.02 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சின்ஸ் இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal, இந்த வேல்யூஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்ல ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஸ்டாண்டர்ட் நார்மல் z equal to 1.645 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ எடுத்துக்கணும். எடுத்துட்டு z equal to, இப்போ நமக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ கர்வ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் கிடைக்குது. இந்த கர்வ்ல பார்த்தீங்கன்னா இதுதான் 0.5, இந்த சைடு 0.5. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வேல்யூ 1ங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த பாதியிலிருந்து தான் நம்ம கால்குலேட் பண்றோம். 0.5 பிளஸ் பை ஆஃப், அதாவது இந்த இடத்துல பிளஸ்ல இருந்தா பை ஆஃப் 1.645 அப்படின்னு எழுதணும். மைனஸ்ல இருந்ததுன்னா இங்க பிளஸ்க்கு பதில் மைனஸ் ஆயிரும். பை ஆஃப் 1.645 தான் வரும். இந்த பிளஸ் மைனஸ் இந்த இடத்துல தான் மாறும். அப்ப ஈக்குவல் டு 0.5. இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.45 அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வேல்யூஸ் எழுதிக்கிறீங்க. அப்போ எழுதினீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 0.95 அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வீக்கெட் இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். TS minus TE divided by sigma E. இப்போ நம்ம இந்த Z வேல்யூ வச்சு தான் கம்பேர் பண்ணோம். ஈக்குவல் டு Z. அப்போ வந்து இந்த TS மட்டும்தான் கால்குலேட் பண்ணோம். அதுதான் வந்து அதாவது வாட் டியூரேஷன் அப்படிங்கிறது இந்த TS. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மேலே போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ல ஆயிரும், சாரி மல்டிபிள் ஆயிரும். இப்போ இந்த TS இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங்ல அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நமக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா 24 வீக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ hence 24 weeks of the project completion time will be 90% confidence in the schedule time. அதாவது நமக்கு இந்த 95% வந்து ஆவரேஜா கம்ப்ளீஷன் பண்ணும்போது 24 வீக்ஸ் நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. If the average duration of activities F increase அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ F increase ஆகும்போது என்னன்னா 14 வீக்ஸ் ஆகுது. அப்போ கிராஃப்ல இந்த F இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சப்போஸ் 14 வீக்ஸ் இந்த இடத்துல ஆச்சுன்னா இப்போ நமக்கு கம்ப்ளீஷன் கரெக்டா வரும்பாங்க. அப்போ 3/14 அப்படிங்கும் போது நமக்கு என்ன வருது 17 + 2 அப்படிங்கும் போது 19. அப்போ நமக்கு இதுல 2 மடங்கு, அதாவது 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பார்த்தும் நமக்கு 90s வருது. அதனால 14 வீக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வாட் வில் பி எஃபெக்ட் ஆன் எக்ஸ்பர்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் which will be 95% confident.
அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வீக்ஸும் நமக்கு சப்போஸ் 19th வருது. அப்போ என்ன எழுதிக்கிறோம்னா when the average duration of activity F increase to 14 weeks the path, அதாவது எந்தெந்த path அப்படின்னா C, F, H இந்த 3 path also become a critical அப்படின்னு நமக்கு கிடைக்குது. Next, the standard duration of new critical path is, அப்போ இதுக்கு புதுசா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். ஏன்னா இதுல வேல்யூஸ் நமக்கு புதுசா இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 மடங்கா வரதுனால நமக்கு ஆல்ரெடி முன்னாடி பார்த்திருப்போம் சிக்மா ஸ்கொயர்டு வேல்யூ இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டு நமக்கு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்போது +2 அப்படின்னு போட்டு இதுக்கு நமக்கு சிக்மாவோட வேல்யூ 3.36 அப்படிங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் Z less than or equal. நமக்கு क्वेश्चनல Z ஓட வேல்யூ கொடுத்திருப்பாங்க 1.645. அந்த வேல்யூ எடுத்துட்டு ஈக்குவல் டு 0.5 அப்படிங்கிறது முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த கிராஃப்ல ஆஃப் சைடு 0.5, இன்னொரு சைடு 0.5. அந்த வேல்யூ எடுத்துட்டு பிளஸ் ஆஃப் பை ஆஃப் 1.645க்கு நமக்கு ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி 0.45ன்னு क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 0.95 அப்படின்னு இருக்கும். இப்போ சேம் அதே கான்செப்ட் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ புதுசா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த சிக்மா E கிடைச்சிருக்கும். அப்போ இதனோட வேல்யூ பண்ணீங்கன்னா TS ஓட வேல்யூ 25 வீக்ஸ் கிடைச்சிரும். Hence the project completion duration is 25 weeks will be have 95% confidence. அதாவது இதுலயே பாத்தீங்கன்னா 14 வீக்ஸ் நம்ம புதுசா எடுத்துக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 95% கான்ஃபிடென்ட்டா நமக்கு 25 வீக்ஸ்ல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இதுதான் போர்ட் அப்படிங்கிற கான்செப்டோட ப்ராப்ளம். இதோட நமக்கு இந்த யூனிட் க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ.